சுந்தர் பிச்சை என்ன இந்தியா படித்தார்? சுந்தர் பிச்சைக்கு இந்தியே தெரியாதுன்னாரு. எது கூகுள் சுந்தர் பிச்சை உலக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய பதவியில் கூகுளில் போய் கோடிக்கணக்கான பணத்தை சம்பளமாக பெறுகிறவர். அவர் அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன இந்தியா படித்தார்? அவருக்கு இந்தியே தெரியாதுன்னார். நம்மை போல் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது நம்மை போல்னு சொல்கிறார். உங்கள் திராவிட மாடல் காரி துப்புற அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிற ஆளுங்களா நீங்கள் முதல்ல ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தீங்களா? கதை சொல்லவா? உங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் கதை சொல்லவா? உங்களுடைய தலைவர் என்ன பண்ணார்? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தார். எத்தனை கட்டினார் உங்கள் தலைவர்? இறைவனின் தண்டனையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் உங்களை தப்பவே முடியாது. எண்ணிக்கொண்டிருங்கள் உங்கள் நாட்கள். பாவமாக இப்படிப்பட்ட பாவமாக பண்ணுறீங்க. பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா? நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா இல்லையா? அடித்து சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இதே கதி வரலன்னா என்னை மாற்றிக்கணும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான செய்தி அலசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லும் பிடிஆர். பிடிஆர் மேலே எல்லோரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர் படித்தவர் இருந்தாங்க. படித்த பிரயோஜனம், நேர்மை வேணுமே, வார்த்தையில் சுத்தம் வேணுமே. அப்புறம் படித்தவருங்கிறதுக்காக ஒருத்தர் மரியாதை கொடுக்க முடியாத, வார்த்தையில் சுத்தம் வேணாமா? நேற்று என்ன சொன்னார்? இருமொழி தான் படிக்கணும். 1968 சட்டம் கொண்டாச்சு. மும்மொழின்னு ஏன் நடைமுறைப்படுத்தலை? இந்த மாதிரியெல்லாம் இது பேசினார். வேதாந்தம் பேசினார். பெரிய அறிவாளி மாதிரி பேசினார். அவர் அறிவாளி மாதிரி தன்னை உருவகப்படுத்துவார். ஆனால் பேசுகிற பேச்சுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்க, அதை பார்த்து பேசணுமே. நேற்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருமொழி தான் படித்தாங்கன்னாரு. அப்போவே நினச்சேன், என்னன்னு கேட்டிங்கன்னா பொடி வச்சு பேசலை. ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆருடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையை தான் படித்தார்கள். என்னுடைய 2 பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கலை, தமிழ் படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப பாதுகாப்படைய என் பிள்ளைங்க 2 மொழி படித்தாங்க. இப்போ விசாரிச்சா என்ன சொல்லுது? அவருடைய பிள்ளைங்க தமிழே படிக்கலை. இந்த +2வில் பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பில் வேறு ஒரு மொழிக்கும் இது கொடுப்பாங்க. நிறைய பேர் அதில் ஃப்ரெஞ்சு எடுத்து படிப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம். ஏன்னா அதில் மார்க் நிறையா எடுக்கலாம். தமிழில் மார்க் எடுக்கிறது கஷ்டம். அப்போ அதில் ஃப்ரெஞ்சு. அப்போ பிடிஆர் பிள்ளைங்க பூரா ஃப்ரெஞ்சு படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்கலை. அப்புறம் ஸ்பானிஷ் அந்த மொழி படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்கலை. அப்போ எப்படி ஊரை ஏமாற்றிருக்காரு? இருமொழியான். ஒரு பிள்ளைங்க தமிழ் படிக்காதான், இருமொழியான், தமிழ் தான் படிக்கணும்னு எப்படி ஊரை ஏமாற்றி இருக்கிறார் பிடிஆர் அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி பிடிஆர் ஏற்கனவே போய் சொன்னார். சுந்தர் பிச்சை என்ன இந்தியா படித்தார்? சுந்தர் பிச்சைக்கு இந்தியே தெரியாதுன்னாரு. எது கூகுள் சுந்தர் பிச்சை உலக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய பதவியில் கூகுளில் போய் கோடிக்கணக்கான பணத்தை சம்பளமாக பெறுகிறவர். அவர் அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன இந்தியா படித்தார்? அவருக்கு இந்தியே தெரியாதுன்னாரு. ஆனால் சுந்தர் பிச்சை அப்புறம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கடன்னு அவ்வளோ அழகாக ஹிந்தி பேசுகிறார். அப்போ அந்த வீடியோவும் பாருங்கள். கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால இருக்காது பாதிப்பு வந்துச்சா? அறிவில் आपका आइडिया मायने रखता है. इससे फर्क नहीं पड़ता कि आप कहां से आते हैं या आपका बैकग्राउंड क्या है. आपका एक क्रांतिकारी विचार, एक शानदार इन्वेंशन ऐसा कर सकता है कि अन्य एंटरप्रेन्योर उत्साहित हों और वे इंडस्ट्रीज में क्रांति करें जिनका अनुमान आप कभी नहीं कर सकते. பிடிஆர் எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்போ பிடிஆர் எப்படிப்பட்ட ஆள்னு இப்போ எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கடுத்தது திருமாவளவன் சொல்கிறார், ஹிந்தி படித்தா தான் உலகம் முழுவதும் வேலை கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார் எல்லாத்துட்டையும்
அப்படி நம்ப வைக்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. ஹிந்தி படித்தா உலகம் பூரா வேலை கிடைக்கும்னு. எப்படி மாற்றி பேசுகிறார் ஒரு கட்சி தலைவர். ஏதோ இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும், இந்தியை படித்தால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். நம்ம சொன்னோமா ஹிந்தி படித்தா உலகம் முழுவதும் வேலை கிடைக்கும்னு நம்ம சொன்னோமா? ஆங்கிலம் படித்தால் அதுதான் சர்வதேச மொழி, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஆங்கிலம் படித்தால் உலகம் முழுவதும் வேலை கிடைக்கும். காரணம், எல்லா நாடுகளிலும் பேசப்படும் மொழி இது ஆங்கிலம். அதனால தான் அது முதல் இதில் படிக்கணும்னு கொண்டு வராங்க புதிய பாடத்திட்டத்தில். ரெண்டாவது, ஹிந்தி படித்தால் இந்தியாவுக்குள் நாம் எளிதில் நம்ம பயணிக்க முடியும். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஹிந்திங்கிறது நேஷ்னல் லாங்குவேஜ், தேசிய மொழி. தமிழ் அப்படிங்கிறது தாய்மொழி. இதுதான். வேறு கன்னடர்களுக்கு அவங்க தாய்மொழி அப்படி தான். இதைத்தான் புதிய பாடத்திட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி இருக்கிறதுனால இவங்க ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க உலகம் முழுவதும். அது கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பாருங்கள், இவர் சொல்கிறார் திருமாவளவன், ஹிந்தி படித்தவன்லாம் இங்கே வேலைக்கு வரான், அவன் 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வேலைக்கு வரணும். திருமாவளவன் புரிஞ்சுக்கோங்க, ஹிந்தி படித்தவன் இங்கே வேலைக்கு வருவான்னா 300 ரூபா 500 ரூபா கொத்தனார் வேலை, ஆசாரி வேலை, இதை பார்க்குறதுக்காக வரான். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறான் பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பிஇ வச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவனுக்கு மகாராஷ்டிராவில் போஸ்ட் போடுறாங்க, பாம்பேயில், பூனாவில் போஸ்ட் போடுறாங்க, இதில் பூனா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பூனாவுக்கு போடுறாங்க, பெங்களூருக்கு போடுறாங்க. இப்போ ஹைதராபாத்தில் வந்துடுச்சு, ஹைதராபாத்லேயும் ஐடி பார்க் வந்துடுச்சு, ஹைதராபாத்தில் போடுறாங்க. அப்போ இந்தியாவுக்குள் இந்த மாதிரி போடும்போது அப்போ அங்கே போகிற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஹிந்தி தேவைப்படுதா இல்லையா? அதனால் அவன் படிக்கணும்னு விரும்புகிறான். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் உள்ளே வரீங்கன்னு தான் கேள்வி. இப்போ நீங்கள் மத்திய அரசாங்க பணிகள் நிறையா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எதை செலக்ட் ஆகுறாங்க தெரியுமா? இந்தியா முழுவதும் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் பதவி. அதுக்கடுத்தது கஸ்டம்ஸு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் செலக்ட் ஆகிறான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில். ரயில்வேஸ், ஆர்பிஎஃப்பில் செலக்ட் ஆகிறான் நம்மால், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறான். இதெல்லாம் மத்திய அரசு பணிகள். ஐஏஎஸ் யூபிஎஸ்சியில், ஐபிஎஸ், அதுலேயே ஐஆர்எஸ், மற்ற பணிகள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் நம்மால் செலக்ட் ஆகிறான். இது இந்தியா முழுவதும் போடுவாங்க. அப்போ இந்தியா முழுவதும் போடும்போது ஏதாச்சும் ஒரு மாநிலத்தை போடும்போது அங்கே நமக்கு ஹிந்தி வேண்டியது அவசியம். அதனால தான் சொல்ல, இந்தியாவில் பயணிக்க ஹிந்தி வேணுமே. அதனால தான் சம்மந்தப்பட்டவன் அதை படிக்கிறான், தேவை விரும்புபவன் அதை படிக்கட்டுமே. அவங்க அதைத்தானே சொல்கிறாங்க, இந்தியை கட்டாயமாக்கவில்லையே, எனி லாங்குவேஜ் படிச்சுக்கன்னு தானே சொல்கிறாங்க. தேவைப்படுறவன் படிக்க வேண்டியதுன்னா இப்போ நீங்கள் ஊரை ஏமாத்துறீங்களா இல்லையா? இந்த மாதிரி மாயையை உருவாக்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? தாமரைனா ஒரு கவிஞரான், யாருன்னே தெரியல, கவிஞரான், சினிமா பாட்டு எழுதுகிறவங்க, அவங்க 2 மொழி தான் இயக்கணும்னு. இது என்ன இது? யார் யார் புத்திமதி சினிமா திரையுலகத்தில் பாடல் எழுதுகிறவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புத்தி சொல்வீங்களா? 2 மொழின்னு இது. நீங்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு இந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதுகிறவங்க ஒழுங்காக அதை எழுதிட்டு வேலையை பாருங்கள். இவர் கஸ்தூரி ரங்கனை விட பெரிய அறிவாளின்னு நினப்பா? கஸ்தூரி ரங்கன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கல்வி எப்படி இருக்கணும், வருங்காலம் எப்படி இருக்கும், வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத மனசில் வச்சு உருவாக்குனது தான் புதிய கல்வி திட்டம். சினிமாவுக்கு அது எழுதிட்டு 25,000 50,000 வாங்குகிற நீங்கள் எல்லாம் அதை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் கஸ்தூரி ரங்கனை விட திறமையானவர்கள் அல்ல, அறிவாளி அல்ல. சினிமாக்காரங்கள்லாம் சினிமாவோட நிறுத்திக்கங்க, அரசியலுக்கு வராதீர்கள், உங்களுக்கு பக்குவம் இருக்காது அப்படிங்கிறத அவர்களுக்கு பதிலாக சொல்ல வரும். அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி கேள்வி கேட்குறாரு, அண்ணாமலை லண்டனுக்கு போனார், ஹிந்தியிலையா பேசுனாரு? இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை யாராச்சும் கேட்பாங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் அவர்கிட்ட கேட்குறேன், லண்டன் படிக்க போகிறேன்னு போனப்ப நீ அங்கே போய் ஹிந்தியில் பேசுனியா இங்கிலீஷில் பேசுனியா? நீ எதில் பேசுன, இந்தியா இங்கிலீஷ்? லண்டன்னா அங்கே ஆங்கிலம் தான் உங்களுடைய தாய்மொழி, அங்கே இது ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. நாங்கள் சொல்கிறது இந்தியை ஏன் கற்றுக்கணும்னா இந்தியாவில் பேசணும்னு சொல்கிறோம். அடிப்படை விஷயமே தெரியல. இப்போ நீங்களே ஹிந்தி கற்றுக்கணும்,
நாளைக்கு திகார் ஜெயிலில் போட்டாங்கன்னு வைங்க, அங்கே சக கைதிகளுடைய வந்து நீங்கள் ஹிந்தியில் பேசணும். இப்போ கனிமொழியெல்லாம் திகார் ஜெயிலில் இருந்தாங்க, அவங்க முதல்ல கற்றுக்கிட்டாங்க. எல்முருகன் சொல்கிறார், கனிமொழி வந்து அருமையாக அங்கே ஹிந்தி பேசுவார், அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு நாள் திகார் ஜெயிலில் நம்மளை உள்ளே தள்ளுவாங்கன்னு தெரியும். அதனால தான் முதலே ஹிந்தி படித்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ஹிந்தி படிச்சுக்கோங்க, ப்ரைவேட் டியூஷன், திகார் ஜெயிலுக்கு போகணும்ல, அதனால் முதல்ல அதை படிச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை கரெக்டும் ஒன்றுக்கு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்க. லண்டனில் போய் ஹிந்தி பேசுனாங்கன்னா யாராச்சும் பகுத்தறிவு உள்ளவங்க இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும். அடுத்தது உதயநிதி, உலரல் உதயநிதி. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டையும் பெரியாரையும் கேவலப்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவாக எடுத்திருக்கான். தொடர்ந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் பதில் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசுடைய இது அவங்களுடைய பேட்டர்ன், இது நம்மளோட தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க ஒரு கொள்கை முடிவாக எடுத்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்க, நான் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை திட்டுறாங்க, ஊரே மத்துறது. அது மாதிரி இது தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்த, தமிழ்நாட்டை யாரையும் இழிவுபடுத்தலை, உங்கள் ஈவேராவை தான் இழிவுபடுத்துகிறாங்க. ஈவேராவை கொள்கை முடிவாக எடுத்து இழிவுபடுத்தலை, உங்கள் ஈவேரா பேசுனதை சொல்லி காமிக்கிறாங்க. நாறுது, இந்தியாவே நாறுது. ஏன்னா தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு அவங்க பேசுனாங்க அப்படின்னு தான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அது என்ன, நாங்கள் தான் வீடியோ போட்டோமே பார்த்தீங்கல்ல, உங்கள் ஈவேரா பேசுகிறாரா இல்லையா, காட்டுமிராண்டி மொழின்னு தானே பேசுனார். அப்போ ஏன் கோவப்படுறீங்க? இப்போ 26 வயசில் போய் இவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னோம், மணியம்மையை வீடியோவே போட்டோம். இவரை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அப்போ அது ஒன்றும் பொய்யா? அப்போ நாங்களை இழிவுபடுத்துகிறோம். உங்கள் ஈவேராவே உங்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. ஈவேரா விடுதலை பத்திரிக்கையில் எழுதுனது தான் ஒன்றா கொடுத்தோம். அண்ணா துறையை பற்றி என்னென்ன கதை சொன்னார் ஈவேரா, அந்த இதுக்கு வரலன்னு ஒன்று, அவர் நடத்தின மீட்டிங்க்கு வரலன்னு ஒன்று, இன்னொரு கர்நாடகா பாடகியை சொல்லி அவரோட போயிருப்பாருன்னு சொன்னாரா இல்லையா, விடுதலை பத்திரிக்கையில் பாருங்கள். அடுத்தது உங்களெல்லாம் சொன்னார், நீங்கள் திருடர்கள், இன்னும் மற்ற வேலையெல்லாம் எப்படி பண்ணுவீங்க, காரியம் ஆகுறதுனா என்ன பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னது. இது சொன்னால் அவரை இழிவுபடுத்துறதுன்னா எப்படி, அவர் சொன்னது தானே சொல்கிறார்கள். அதனால் இவர் என்ன பண்ணணும்னா, உதயநிதி இந்த விடுதலை பத்திரிக்கை வந்து இருக்குது, அந்த காலகட்டத்தில் இருந்த விடுதலை பத்திரிக்கையில் உங்களால் என்னென்ன பேசினாருன்னு படிங்க. உங்களால் அவர் தான் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கமோ மற்றவர்களோ இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உதயநிதிக்கு இந்த வனவாசம்னு ஒரு புத்தகம் இருக்குது உங்கள் தாத்தாவை பற்றி, அதை படிங்க. அப்படியே உங்கள் ஜாடை வரும், உங்களுடைய லீலைகள் அப்படியே வரும் அதில். அதை ஒன்று படிங்க. ஈவேராவோட விடுதலை பத்திரிக்கை அந்த காலத்தில் எழுதினதெல்லாம் படிங்க அப்படிங்கிறது உதயநிதிக்கு பதிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு இடையில் இந்த நிதி மந்திரி தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு இடையில் நாங்கள் மத்திய அரசாங்கம் ஊர்ந்து போய் காலில் விழுகிறதுக்கு, மத்திய அரசாங்கம் காலில் விழுகிறதுக்கு இபிஎஸ் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் எங்களை பார்த்தவுடன் வந்து கையெழுத்து போட்டு விட்டு காசை வாங்கி கொண்டு போய்விடுங்கள் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் என்று கேட்டால், தர்மேந்திர பிரதான் அவர்களே, எங்களை என்ன எடப்பாடி பழனிசாமி என்றா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே ஊர்ந்து வந்து உங்கள் காலடியிலே நாங்கள் நின்று இடையில இபிஎஸ் ஊர்ந்து போய் காலில் விழுந்தாங்க. நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி டைப் இல்லை. அவர் தங்கம் தென்னரசு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். தங்கம் தென்னரசு நீங்கள் உங்களுக்கும் உங்கள் சகோதரிக்கும் எம்பி சீட்டு வாங்குறதுக்கு, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு யார் யார் காலில் எப்படி விழுத்தாங்கன்னு கதை சொல்லவா? எஸ்எஸ் தென்னரசுன்னு ஒருத்தர் இருந்தார், தங்கம் தென்னரசுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இவருக்கு நல்லா தெரியும். துரைமுருகனுக்கு எஸ்எஸ் தென்னரசு கதை நல்லா தெரியும். எஸ்எஸ் தென்னரசை வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் எப்படி சீட்டு வாங்கினாங்கங்கிறது பெரிய கதை. அதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சீட்டு வாங்கினீங்க, உங்கள் சகோதரி எப்படி சீட்டு வாங்கினீங்க, அழகிரியை போய் எப்படி காலில் விழுந்தீங்க, கதை நிறைய இருக்குது. ராமநாதபுரம் தொகுதி எம்பி இதுக்கு 2009 சீட்டு வாங்குறதுக்கு உங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அழகிரியான அப்போ இவர் சொல்லிட்டார் கருணாநிதி, சவுத்தில் தென் மாவட்டங்களில் யாருக்கு சீட்டு கொடுக்குறதுனால அழகிரியோட ஒப்புதல் வேணும். அப்போ அழகிரிகிட்ட போய் எப்படி சீட்டு வாங்க காத்து கிடந்தீர்கள், எல்லா விஷயமும் தெரியும். அதனால் எஸ்எஸ் தென்னரசில் ஆரம்பித்து அழகிரியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு என்னென்ன முறையை பின்பற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும். நீங்கள் போய் காலில் ஊர்ந்து விழுந்ததை பற்றி பேசலாமா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். தங்கம் தென்னரசுக்கு நீங்கள் ஊர்ந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது, சந்தர்ப்பம் வரும்போது அதை பற்றி பேசுவோம்.
அப்படிங்கிறத தங்கம் தென்னரசுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். உதயநிதி இவ்வளோ வசனம் பேசுகிறாரு, நேற்று நடந்ததை பற்றி பேசலை. மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவாயிருப்பதற்கு ஈவேராவை பேரை கெடுக்கிறதுன்னு உங்கள் பேர் கெட்டு போயிருக்கேன். நேற்று நீங்கள் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு கட் அவுட் வச்சான் பெருசாக, மழையில் விழுந்து ஒரு ஆட்டோ மேலேயே விழுந்துச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் கட் அவுட் வைக்கலாமா? வசனம் பேசுனீங்களா இல்லையா? சுபஸ்ரீன்னு அதிமுக பீரியடில் ஒரு பெண்ணு பைக்கில் போகும்போது அந்த இதில் வச்சுருந்த பேனர், சின்ன பேனர் மேலே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போச்சு. அப்போ ட்விட்டரில் நீங்கள் என்ன போட்டீங்கன்னு சொல்லி பழைய ட்விட்டர் எடுத்து படிங்க. இந்தாங்க அந்த ட்விட்டரை பாருங்கள். ஸ்க்ரீனில் வர அந்த ட்விட்டரை பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கீங்க நீங்கள்? இனிமேல் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு விபரீதம் நடக்கக்கூடாது. திமுகவின் இளைஞரணிகளுக்கு சொல்கிறேன், இதை நாம் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சுபஸ்ரீ சாகும்போது ட்விட்டரில் போட்டுட்டு, இன்றைக்கி வந்துக்கிட்டு 50 அடி 100 அடியில் உங்கள் மூஞ்சிக்கு ஒரு பெரிய கட் அவுட்டை வச்சு மழையில் விழுந்தால் என்ன ஆகும்? நல்ல வேளை மழை பெஞ்சது. சாதாரண நேரத்தில் விழுந்திருந்தால் பொதுமக்கள் போகிறவன் செத்துருப்பான். மழை பெஞ்சதுனால ஆட்கள் நடமாடும் ஆட்டோவில் போய் விழுந்துருக்கு. அதனால் முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க, நீங்கள் வசனம் பேசாதீங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, நான் எப்போதும் ஸ்டாலின் தான் சொல்லுவேன். ஏன்னா முதலமைச்சர் மாதிரி பேசுகிறதில்ல, எல்லாம் பொய் போட்டு. என்ன சொல்கிறாரு? தர்மேந்திர பிரதானை 1/2 மணி நேரத்தில் அவங்க திமுக எம்பிங்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சாங்கங்கிறாரு. எவனோ எழுதி கொடுத்துருக்கான் தப்பா. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் மன்னிப்பு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவனை தந்துட்டணும், இவரை திட்டி என்ன பண்ண, எழுதி கொடுக்குறத பாவம் படிக்கிறாரு. ஆனால் எதுவுமே சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்டாரா? தர்மேந்திர பிரதான் அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க, அன்சிவிலைஸ்டு, அநாகரிகமாக நடந்துக்கிறீங்கன்னு சொன்னார். அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? அப்போ மன்னிப்பு கேட்டிருந்தா உங்கள் ஆளுங்க கனிமொழி எல்லாருமே தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் வந்துக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க? இந்த டிவி வீடியோவை பாருங்கள். கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், மர்க்கா சொல்லு, கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். இந்த வீடியோவில் கனிமொழி எல்லாமே எம்பிகள்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு 1/2 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க எங்கள் எம்பிங்கன்னு சொல்கிறாரு. இதில் வேடிக்கை எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். வைகோ கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா இடையில ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவை பார்க்கல நீங்கள், அதுக்காக சொல்லுங்கள். கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த கனிமொழி நாக்கை கடிச்சிக்கிட்டு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இது எதையுமே பார்க்கல. ஸ்டாலின் எவனோ எழுதி கொடுத்தான். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ட்டார். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டாரா இல்லையாங்கிறத உங்கள் கட்சி கூட்டணி சேர்ந்த திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை. தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறார். ஆக ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் நீங்கள் இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னால் டெல்லிக்காரன் என்ன நினைப்பான்? அவங்கெல்லாம் நம்மளே மன்னிப்பு கேட்கல, ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் தூக்கத்தில் இருக்காரா அப்படின்னு நினைப்பான்ல. தமிழ்நாடு மானத்தை கெடுக்கிறது நீங்கள். கேட்டால் தமிழ்நாட்டு மானத்தை அவர் கெடுக்கிறாரு, எம்பிகளை திட்டினது மூலம் தமிழ்நாட்டை அவமதித்து விட்டார்னு ஊரே மாத்துறீங்க அப்படிங்கிற அடுத்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், துரைமுருகன் என்ன சொல்கிறாரு? இந்த வீடியோ பாருங்க. ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்னா கோச்சுக்காதீங்க. நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். கதவு சாத்திருக்கோம். அவன் அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான்னா ஒருத்தன் இன்னும் மாடா இருக்கிறான். வீடியோவில் துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, வட இந்தியாக்காரன்
ஒரு பொம்பளையே 5 பேர் வச்சுருவான். அதுதான் அவன் கலாச்சாரம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லையா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருப்பாங்க. அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பீகார் போங்க, மகாராஷ்டிரா போங்க, பாம்பே போங்க, பூனா போங்க, வட இந்தியாவில் யூபி போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஒரு பெண்ணை வந்து 5 பேர் கணவனாக வச்சுருக்கானான்னு எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். துரைமுருகனுக்கு நானே வந்து மாலை போகிறேன். எங்கே ஒரு பெண்ணை 5 கணவன்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க? பாப்புலேஷன் எப்படி இருக்குது? மக்கள் ஜனத்தொகை ஆணும் பெண்ணும் இணையான பாப்புலேஷன் இருக்குல்ல. அப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை தான் கட்டினான். இந்தியா முழுவதும் அதுதான் வாடிக்கை. எங்கேயாச்சும் காமிக்க சொல்லுங்கள். அப்போ ஏன் ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் முட்டாள்தனமாக பேசுகிறாரு? 5 பேரை எங்கே கட்டுறாங்க? ஒரு பெண் 5 பேரை எங்கே கட்டுறாங்கன்னா, அப்படியே நீங்கள் மகாபாரதத்துக்கு வரணும். மகாபாரதத்தில் பாஞ்சாலிங்கிறவங்கள தர்மர், பீமர், நகுலன், அர்ஜுனன், சகாதேவன் 5 பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு கதை வருது. அது எதுக்காக வந்த கதைன்னா, ஒரு மகாபாரதத்தையும் ஒழுங்காக படித்ததில்லை. எதுக்காக வந்த கதைன்னா, அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க பாஞ்சாலியை பாண்டவர்களில். அதில் ஒருத்தர் வந்து வெளியில் நிறுத்தி வச்சுட்டு, அம்மா ஒரு மாங்கனி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. பாஞ்சாலி மாங்கனின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா நீங்கள் 5 பேர் சாப்பிடுங்க, அவங்க அம்மா நீங்கள் 5 பேர் சாப்பிடுங்கன்னுறாங்க. அப்போ அம்மா சொன்னதுனால அம்மா இதை இது பண்ணக்கூடாதுன்னு 5 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கட்டினாங்கன்னு சொல்லி கதை. அந்த மகாபாரதத்தை கதை. அதை உதாரணமாக சொல்கிறாரு. வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பையனும் 5 பேர், ஒரு பொண்ணுன்னா 5 பேர் கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் மரகட்டு போச்சா இல்லையா? சரி, ஏன் மகாபாரதத்தை சொல்கிறீங்க? அதே இது ராமாயணத்துக்கு வாங்க. 5 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதை மாதிரி மகாபாரதத்தை சொல்கிறீங்களே. ராமாயணமும் வட இந்தியாவை பற்றி தானே. ராமர் அயோத்தி மன்னர் தானே. ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியாக தானே வாழ்ந்தார். இன்றைக்கி இந்தியா பூரா வந்து சொல்லும்போது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லும்போது ராமரை தானே சொல்கிறாங்க. அவரும் வட இந்தியா ஆடு தானே. அப்போ நீங்கள் சும்மா மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் வருதுன்னு உடனே வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரும் 5 ஆம்பளையை கட்டுறான்னு சொன்னீங்கன்னா உங்களை மலையாள போச்சுன்னு தான் நினைப்பாங்க. சரி, அடுத்து இவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை போல் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது நம்மை போல்னு சொல்கிறார். உங்கள் திராவிட மாடல் காரி துப்புற அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிற ஆளுங்களா நீங்கள் முதல்ல ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தீங்களா? கதை சொல்லவா? உங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் கதை சொல்லவா? உங்களுடைய தலைவர் என்ன பண்ணார்? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தார். எத்தனை கட்டினார் உங்கள் தலைவர்? 3 கட்டிட்டு மனைவி, இணைவி, துணைவி, எத்தனை கதை சொன்னார்? ஒருவனுக்கு ஒருத்தியை பற்றி நீங்கள் பேசலாமா? உடனே கேட்பாங்க அவங்க பேசும்போதெல்லாம். அந்த திமுககாரன் நிறைய பேர் கேட்டுருக்கான். அதனால சொல்கிறேன், ஏன் எம்ஜிஆர் 3 பொண்டாட்டி கட்டலையான்னு கேட்பான். எம்ஜிஆர் 3 பொண்டாட்டி கட்டினதுக்கும் உங்கள் கருணாநிதி பொண்டாட்டிகளை வச்சுருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆருக்கு எப்படின்னா, அவருடைய முதல் மனைவி இறந்துடுறாரு. 2வது மனைவி கட்டும்போது அவர் வந்து காச நோயால் அவதிப்படுறாரு. அப்போ காச நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கலை. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலம் காச நோயில் இருக்கார். அந்த காச நோயில் இருக்கும்போது கூட அவருக்கு என்ன சொன்னார் அவர் மனைவி எம்ஜிஆர்கிட்ட, ஏன் நான் காச நோயில் பாதிக்கப்பட்டுட்டேன், நீங்கள் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது, நீ உயிருடன் இருக்கும் வரை இன்னொரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மனைவி கடைசி உயிருடன் இருக்கும் வரை திருமணமே செய்யலை. மனைவி இறந்ததற்கு பின்பு தான் விஎன் ஜானகியை போய் கல்யாணம் பண்ணார். அவர் பண்ண கல்யாணத்துக்கும் உங்கள் தலைவர் பண்ண கல்யாணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. தலைவர் என்ன பண்ணார்? உங்கள் தலைவர் கனிமொழியை யாருன்னு கேட்டால் கனிமொழி என் மகள்னாரு. அப்போ இவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாத்தி அம்மாள் யாருன்னு கேட்டாங்க, அவர் கனிமொழியின் தாயார்னார். எப்படி எவ்வளோ விவரமாக பேசினார். 3வது பொண்டாட்டி வச்சதுக்கு விளக்கம் எப்படி கொடுத்தாரு உங்கள் தலைவர். இதுதான் உங்கள் திராவிட மாடல். ஒருவனுக்கு ஒருத்தியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? இது இருக்கா? இப்போ இன்னும் உங்கள் திராவிட மாடல் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்து உங்கள் தளபதி ஸ்டாலின் கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே, 76 கதை என்னென்ன நடந்ததுன்னு. இப்போ உங்கள் உதயநிதி என்ன பண்ணார்? கல்யாணமாகி 2 பிள்ளைங்கள்லாம் பெற்றுட்டு சினிமா நடிகையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இந்த பாலியல் குறிச்சாருன்னு எல்லாம் கதை வந்ததே. ஒருவனுக்கு ஒருத்தையை பற்றி நீங்களோ உங்கள் தலைவர்களோ பேசலாமா? அதனால இவருக்கு சொல்கிறேன், வாயை திறக்காதீங்க. துரைமுருகனுக்கு நாரி போகும் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்னா.
அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது அந்தஸ்தார் விஷயத்தில் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஞானசேகரன் அந்தஸ்தார் யார்? இதுவரை யாருக்கும் தெரியல. சிறப்பு குழுன்னு அமைச்சாங்களே உயர் நீதிமன்றம், 3 பெண் அதிகாரிகளை போட்டவுடனே நான் சொன்னேன், இது சென்னை சிட்டி போலீஸ், சென்னை மாநகர போலீஸில் பணிபுரிகிற 3 அதிகாரியை போட்டிருக்காங்க, கமிஷனரை மீறி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, இது உருப்படாதுன்னு சொன்னோம். என்னாச்சுன்னு தெரியல. சிறப்பு புலனாய்வு பிரிவு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஒரு தெரியுமா? உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை பற்றி அப்புறம் பேச்சு எடுத்தாங்களா? யாரும் பேச்சு எடுக்கலை. என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி வரை யாருக்கும் தெரியாது. இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க போலீஸில். அதில் என்ன சொல்கிறாங்க, ஞானசேகரன் சொன்னானா, அதாவது அந்தஸ்தார் அப்படிங்கிறத யாரும் கிடையாது, அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு ஞானசேகரன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இதை காவல்துறை இது உண்மைங்கிறாங்க. விசாரிக்கணும்ல காவல்துறை. அவன் சொன்னால் உடனே எடுத்துக்கணும். அவனை சொல்ல வச்சதே நீங்கள் தானே, ஆளுங்கட்சி தரப்பை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு குற்றப்பத்திரிக்கை போட்டு அந்தஸ்தார்னு ஒருத்தர் இல்லைன்னு காவல்துறையை சொல்கிறாங்க. கேவலம் கேவலம், தலைகுனியம், வெக்கக்கேடு. இப்படி ஒரு கேவலமான நீதிமன்றத்துக்கு வரட்டும். அந்த பெண்ணு சார்பில் வருவாங்கன்ற வழக்கறிஞர்கள், அவங்க சரியான ஆளாக இருந்தால் இதை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு சிபிசிஐடிக்கு மாற்றணும். சென்னை சிட்டி போலீஸில் இருந்து இவர்கள் குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஞானசேகரனை வைத்து பொய் சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு பண்ணாராம் அந்த பொண்ணு அந்தஸ்தாரினா அந்த பொண்ணு ஏன் பயப்படணும்? அந்தஸ்தாரி யாருன்னே அதுக்கு தெரியாத அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு இவன் அதை சொல்ல, பயமுறுத்துறதுன்னா வெளியில் சொல்லிடுவோம், உன்னை வீடியோ எடுத்துருவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன், இப்படி தான் பயமுறுத்துவாங்க. அந்தஸ்தார்கிட்ட பேசுனா அந்த பொண்ணு பயந்துருமா? கோமாளித்தனம், கேடுகட்ட மாநிலம். இப்படி ஒரு மாநிலத்தில் குடியிருப்பதற்கு வெட்கப்படுறேன், தலை குனிகிறேன். எங்கேயுமே நீதி இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எங்கேயுமே நீதி இல்லையா? பணக்கார கொள்ளையடித்து வைத்திருக்கும் அரசியல்வாதிகளை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு பெண் தான் கிடைத்தாரா? வெட்கமா இல்லையா காவல்துறைக்கெல்லாம்? பார்ப்போம். இறைவனின் தண்டனையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் உங்களை தப்பவே முடியாது. எண்ணிக்கொண்டிருங்கள் உங்கள் நாட்களை. பாவமாக இப்படிப்பட்ட பாவமாக பண்ணுறீங்க. பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா? நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா இல்லையா? அடித்து சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இதே கதி வரலன்னா என்னை மாற்றிக்கணும். மனசாட்சிக்கு பயப்படணும். காவல்துறை அதிகாரியும் நீதித்துறையும் மனசாட்சிக்கு பயப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் செய்யக்கூடியதெல்லாம் நாளை உங்களுக்கு பிரதிபலிக்கும். அது எத்தனை பேர் ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கேன். ஒரு பயம் மதிக்கிறது இல்லை. இப்படி பாவம் செஞ்சிங்கன்னா காரி துப்பும் அவங்கள அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பொன்மாணிக்கவேலு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. உயர் நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்றம். மதுரை உயர் நீதிமன்றத்தில் பொன்மாணிக்கவேலை குற்றவாளியை காப்பாற்றினாங்க, அப்படி குற்றவாளியை காப்பாற்றினாருன்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டான். முதல் தகவல் அறிக்கை அவன் சிபிஐ. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பண்ண அதே முட்டாள்தனத்தை இதுலேயும் பண்ணுறான். எல்லா வழக்கையும் குப்பை சிபிஐ. நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா கேட்டாங்களே, வானத்தில் இருந்தாடா குதிச்சிங்க, எங்கள் போலீஸ்லேருந்து பார்த்தவங்க 4 பேர் தாண்டா உங்கள் விசாரணையை பண்ணுறான், ஒருத்தனுக்கு விசாரணை தெரியாதுன்னு காரி துப்புனாங்க, எல்லாத்தையும் தொடச்சி போட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆனந்த் நடராஜர் சிலை 15 கோடி இதை கடத்தியிருக்காங்க. இதை கடத்தி ஒரு வயலில் பதிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே குழுவெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற சிலையை எடுத்தாச்சு. அப்போ எடுத்தால் குற்றவாளி யாருன்னா சுபாஷ் கபூர். அகில இந்தியாவிலையும் வர்ற சிலைகளெல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க. இந்த சிலையை வெளிநாட்டில் பேரம் பேசியிருக்கான், ஜெர்மன் இதுங்களுக்கு. ஸோ அதை சிலையை மீட்டார். அப்போ சுபாஷ் கபூர் தான் குற்றவாளி. சுபாஷ் கபூர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொன்மாணிக்கவேலு அவன் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஆனால் இப்போ வழக்கை பார்க்கும்போது சிபிஐ என்ன சொல்கிறான், அந்த சுபாஷ் கபூரை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி செஞ்சானே, அவனே ஜெயிலில் இருக்கான், தண்டனை வாங்கி காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சானே, என்னென்னு புரியலையே, என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே. அந்த குற்றவாளி பேர் சந்திரகபூர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீதிமன்ற இதை வாங்கி பார்த்தா தெரியும். அதில் அந்த சந்திரகபூரை
என்ன 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 நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதே சந்திரகபூர் சிலை கடத்தல் வழக்கில் ஒரு சிலை வந்து ஜெர்மனிக்கு போயிடுச்சு. 2022 சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெர்மனியுடைய அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கணும். இன்றைக்கு வர அனுமதி வாங்கலை. அப்போ குற்றவாளியை காப்பாற்றியது சிபிஐயா பொன்மாணிக்கவேலா? இதை நான் கேட்கலை. நீதிமன்றத்தில் நீதிபதி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார். அவரை வந்து நீதிமன்றம் தான் பதவி நீடிப்பு கொடுத்து விசாரிங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்ற நேரடி பார்வையில் தான் விசாரணை எல்லாம் நடந்தது. இவர் விசாரணையின் அத்தனை விஷயங்களையுமே நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணார். அப்படி இருக்கும்போது அவரே எப்படிடா வழக்கு போட்டான்னு கேட்டார். இல்லை குற்றத்துக்கு இது இருக்குது. அப்போ அவன் நீதிபதிக்கு ஃபுல் வழக்கு இல்லை. அப்போ அவர் கேட்டிருக்கணும், ஏப்பா அந்த இதில் சந்திரகபூருக்கு வந்து நீ இதில் இருந்து கொடுக்கணுமே, ஜெர்மனியில் அனுமதி வாங்கணுமே அரசாங்கத்திட்டேருந்து. 2022 அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். 2022 இன்றைக்கி வரை ஏன் அனுமதி வாங்கலை? அப்போ அவனை காப்பாற்றினது நீ ஏன் பொன்மாணிக்கவேலா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன கேட்டார், அவர் இன்னைக்கு வழக்கு போட்டதே தப்புன்னார். அவன் ஆதாரம் இருக்குண்ணா. என்ன ஆதாரம்? கேஸ் டைரி இருக்குது, எடுத்துகிட்டு வான்னார். எல்லா டைரியிலும் கேஸை கொடுத்தான். படித்து பார்த்தார், தடை கொடுத்துட்டார். விசாரிக்கவே கூடாதுன்னு. எஃப்ஐஆர் தப்பு, விசாரிக்கக்கூடாது. ஒரு டிஐஜியும் ஒரு சிபிஐயில் இன்ஸ்பெக்டரும் தான் அந்த வேலையை பண்ணுறாங்களாம். அது என்ன விஷயம்னு பார்க்கணும். இவர்களுக்கு அந்த குற்றவாளியோட தொடர்பு இருக்கானுங்கிறத பார்க்கணும். அதனால் இப்போ நீதிமன்றம் தலையிட்டதுனால இது தப்புச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? வேண்டிய ஆள் வேண்டாத ஆள் சிபிஐயில். இங்கே இருக்கிற ஐபிஎஸ்சில் ஏன் வேண்டிய ஆள், இங்கே இருக்கிற ஐபிஎஸ் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவனை எப்படி பழி வாங்கணும், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது சிபிஐ. அதனால் ஸ்டே கொடுத்துட்டாரு. அடுத்தது இதில் அவர் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி ரத்து பண்ணிட்டாங்கன்னா, பொன்மாணிக்கோடு சொல்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் சிபிஐ, அந்த டிஐஜி சிபிஐ 2 பேர் மேலே மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு போடுங்க. நான் வரேன், 2 பேரையும் உள்ள தள்ளுறேன். இல்லை 2 பேர்ட்டையும் இப்போ 2 கோடி இல்லை 5 கோடி வந்து நம்ம வந்து நஷ்ட ஈடாக கேட்கணும். ஒரு எஃப்ஐஆருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய விஷயம். தப்பு செஞ்சுருந்தால் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளலாம். நல்ல விஷயங்களை செஞ்சு சிலைகளை காப்பாற்றின அதிகாரிகளெல்லாம் நீ எஃப்ஐஆர் போட்டு உள்ளே பண்ணி தள்ளினீங்கன்னா அதுக்கான பாவம் என்ன இருக்குது? பாவத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். சிபிஐக்காரனை விடலாமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நம்ம வந்து சிபிஐக்காரனுக்கு எதிராக இருக்கணும். அந்த டிஐஜி அண்ட் இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் உள்ளே தள்ளணும். அப்போ தான் தப்பு இல்லாதவனை உள்ளே தள்ளுறது வந்து இனிமேல் செய்ய மாட்டாங்க. ராஜீவ் கொலை வழக்கில் பண்ணின கூத்து 29 பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க. ராஜீவ் கொலை வழக்கில் 29 பேருக்கு தூக்கு இந்த சிபிஐக்காரன் தான் பண்ணான். கொடுத்து தடா கோர்ட்டு. அதுக்கு அப்பீல் ஹைகோர்ட்டு போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். அது எவனை போட்டான்னா, ராஜீவை கொலை பண்ணிவிட்டு நம்ம சிவராசன் தப்பிச்சு ஓடி பெங்களூரில் போய் ஒரு வீட்டில் தங்குறான். அந்த இடத்துல வாடகைக்கு கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு தூக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவன் உதவியே பண்ணுறான், வீடு கொடுக்குறான். கொலைக்கு மட்டும்தான் திருட்டான், தூக்கு மட்டும்தான் தூக்கு கொடுக்கணும். வீடு வாடகை கொடுத்தவனுக்கு தூக்கு கொடுத்தான், பேட்டரி கொடுத்தவனுக்கு தூக்கு கொடுத்தான். நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி எல்லாத்தையும் விடுதலை பண்ணி 6 பேரை மட்டும் இது பண்ண. ஏண்டாவது இங்கே 23 பேரை பிடிச்சி இந்த லட்சணத்தில் இருக்கான் சிபிஐ. இவன் இந்த சிலை கடத்தல உள்ளே தான் இருக்காங்கல்ல, ஜெயிலில் தானே இருக்காங்க அவன். அப்புறம் அவனை காப்பாற்றினாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்களா, இல்லை வேண்டிய ஆள் வேண்டாத ஆளை வச்சுக்கிட்டு சிபிஐ வச்சுக்கிட்டு பயமுறுத்துறீங்களா? ஜெயலலிதா தான் லாயக்கு உங்களுக்கு. அதனால் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவனா அந்த கேள்வியெல்லாம் அவன்கிட்ட கேட்குறேன். அந்த சிபிஐக்காரன்ட்ட நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை அரசியல் கட்சி இவங்க தான் இப்போ இதில் இருக்கிறவங்க தான் கேட்க முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு அதிகாரியை எப்படி நீ வந்து பொய்யான வழக்கை போட முடியும்? அது பொய்யான வழக்கு இல்லைன்னா நேரம் ஸ்டே கொடுப்பாங்களா? அந்த நீதியரசர் ரொம்ப பயங்கரமானார், ஸ்டே கொடுத்துட்டார், விசாரிக்கவே தடை கொடுத்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீதித்துறை தான் அவரை பதவி நீடிப்பே கொடுத்து விசாரிக்க சொன்னதுங்க. அப்படி நீங்களே வந்து எஃப்ஐஆர் போடலாம்னு சொன்னீங்கன்னா எப்படி? அதனால் மிக அருமையான தீர்ப்பை இந்த நீதிபதி கொடுத்திருக்கிறார். சரியான சவுக்கடி சிபிஐக்கு கிடைத்திருக்கிறது. வருங்காலத்தில் சிபிஐ எந்தவித இதுவும் இல்லாமல், பாரபட்சமும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லைன்னா சிபிஐயோட மரியாதையே போயிடும் அப்படிங்கிறத
இந்த வழக்கில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.